கேளுமா எங்க இருக்குன்னு அது நான் பண்றது நேரில் போய் கேட்டு ஓ சோதினீங்களா லேட்டா காத்தாளி போல நீர் கசக்காய் இல்லை அவனை போட்டா இல்லை அப்போ அண்ணன் எனக்கு அப்போ மண்ணு இல்லாம இருக்கு. ஆமாங்க அந்த விளையாண்டு தானே ஆக மாட்டேங்குது என்ன ஆனாலும் மண்ணு பிடிச்சிருக்கு கழுவண மாதிரி இருக்கும். வெள்ளைக்காயோ மண்ணு பிடிக்கிறதுக்கு மாதிரியே போட்டிருக்காங்க காய். இல்லை போட்டவங்க இல்லை இந்த மாதிரி மண்ணு பிடிக்காம அதிகமாக வராது. மண் அந்த மாதிரி மண்ணு நினைக்கிறேன். இது இதுன்னா பேண்ட் விட்டுருக்காங்க. இது எத்தனை வருஷம் தெரியும். இந்த செடியை வந்து இப்படின்னு நம்ம தொட்டோம்னா முள்ளு மாதிரி ஏறிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து இப்படின்றும். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில், ஆனால் எனக்கு இப்போ மறந்துடுச்சு. ட்ரெஸ்ஸில் படிச்சுன்னா போகவே போகாதுங்க, முள்ளு மாதிரி இதாகும். காட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். ஸோ கடலை காட்டுக்குள்ளே இருக்கிறோம். நல்ல காற்று இங்கேயும் அதே தான் இருக்குது. ட்ரெஸ்ஸில் படிச்சுன்னா போகாது. பார்த்து நடக்கும். என்னது இறகா? என்ன இறகு? எதோட இறகு இது? பருந்தா? மயிலுன்னு சொன்னேன். மயில் இல்ல, அங்க நிறைய மயில் தானே மேய்ஞ்சிட்டு இருக்க நினைச்சேன். மயில் பொட்டை மயில் இதாத்த பொட்டை மயிலோட இறகா? இது பொட்டை மயிலோட இறகா? கரெக்டா தெரிஞ்ச சொல்லுங்க. அத்தை சொல்றாங்க பொட்டை மயிலோட இறகுன்னு. ஆனா இங்க நிறைய மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட்டுறாங்க இல்லையா, அந்த தேங்காவோட தொட்டி. வில்லேஜ் இப்படி தாங்க இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்துட்டு மீதி எல்லாம் தொட்டங்கச்சி மட்டும் கறிக்கு போகும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இயற்கையான காற்று செமையாக இருக்குல்ல. நிறைய அதில் வந்து இதாக இருக்கும், எனக்கு காற்று பிடிக்கும். இந்த மாதிரி அத்தை அங்கேருந்து வர்றதுக்கு ஏதோ வந்து கிராமங்கிறது 5 மணிக்கே இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் வரும்போது அந்த சைடு மயிலெலாம் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. மயில் ஆமாங்க. சாப்பிட்டேன். ஆமாம். நாங்களா மதியானம் வந்தோங்க. நாங்கள் போகும்போது எல்லாம் முடிஞ்சுச்சு. என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் கடை வச்சுருந்தோம்னா கடையும் பார்த்துட்டு தானே வரணும். எங்களுக்குலாம் என்றைக்குமே லீவ் இல்லைங்க. இன்றைக்கெலாம் முகூர்த்த சீசன் இல்லைங்க. நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு லீவே கிடையாதுங்க. அவரை நினச்சா போட்டுக்கலாம், அவரும் போட மாட்டார். டவுனுக்குள்ளே இருந்தோம்னா வெளியவே வர முடியாது. இந்த மாதிரிலாம் காற்றெல்லாம் பார்க்க முடியாதுங்க. வெளியே வந்து நிற்க முடியாது. அவங்களுக்கு இப்போதைக்கு வர்றதுக்கு மனசே வராது. அவர்கிட்ட 2 திட்டு வாங்கினா தான் வருவாங்க. அதான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா கடலக்காய் பறிக்கிறத வந்து எடுத்திருப்பேன். எனக்கு தெரியாதுங்க, அத்தை வீட்டுல இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் கிளம்பியாச்சுங்க ஏதோ ஒரு வழியா. ஏற்கனவே காலையிலேருந்து அங்கே கடையில் வேலை செஞ்சனால டயர்டு. இப்போ இங்கே அடுத்த காட்டுக்குள்ளே இருந்தாங்களா, கடலை பொறிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே மயிலெலாம் அழகழகாக போகுதுங்க. ஆண் மயில், பெண் மயில், குட்டி குட்டியாக அழகழகா. ஸோ மல்லிப்பூ தோட்டம், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மல்லிப்பூ தோட்டம் அழகாக இருக்கு. எல்லோரும் வீடியோ இதை எடுத்துகிட்டு போங்க, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கை இன்னும் கொஞ்சம் பத்தலை, இல்லைன்னா லாங்கில் வச்சு எடுப்பேன். மல்லிப்பூ தோட்டம் பார்க்குறீங்களா? இது யார் தோட்டம்? மல்லிப்பூ பார்த்துருக்கீங்களா தோட்டம்? திருப்பி காட்டுறேன். மொத்தம் மல்லிப்பூ தோட்டம். திஸ் இஸ் ஏ மல்லிப்பூ தோட்டம். தெரியுதுங்களா மல்லிப்பூ? இது எல்லாமே மல்லிப்பூ. இப்படிதான் இருக்கும் மல்லிப்பூ. காலையில் சாயந்தரம் வந்து மல்லிப்பூ வந்து இது பண்ணுவாங்க. இருங்க கிட்ட பறிச்சிட்டாங்க. மல்லிப்பூலாம் பறித்து விட்டார்கள். மல்லிப்பூ இது ஃபுல்லாக மல்லிப்பூ தோட்டம். இப்போ நம்ம இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் தேங்காவுக்கு, தேங்காய் செக்கில் ஆட்டுறாங்க இல்லையா, நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து இதை ஃபுல்லாக காய போடுவாங்க தேங்காவை உடைச்சி. ஓகே, சரி, ஓகே, போகலாம். கிராமம் தாங்க. சிட்டி லைஃபு தான்.
சிட்டி லைஃப்பில் வந்து உள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம். கிராமத்தில் வந்து வெளியே 4 இடத்துல இது பண்ணலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க மலை வண்டி வந்து விட்டது கூட்டிகிட்டு போக. ஈரோடு கிளம்பிட்டோம். கூடையை கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல, கூடையோட